பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. இபிஎஸ் மட்டும் விட்டுட்டோம், நம்ம அவரை பத்தியும் பேசிடலாமே. சொல்லுங்க, என்ன பேசணும் அவரை பத்தி? என்ன இபிஎஸ் ஓட அரசியல் நகர்வு இப்போ எப்படி இருக்கு? அடுத்த கட்டத்துக்கு நோக்கி அவர் எப்படி பயணம் செஞ்சிட்டு இருக்காரு? என்ன இதெல்லாம் இப்ப மக்கள் எல்லாரையும் போய் சந்திச்சுட்டு வராரு. அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? அவரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இபிஎஸ் அவர்கள் போகக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பிரச்சார கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். அவரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கிட்ட நடத்துறாரு. எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு அவரு. ஆனா அந்த மாவட்டத்துக்கு போகக்கூடிய பாத்தீங்கன்னா கூட்டங்கள் பாத்தீங்கன்னா அலைமோதுகிறது. இது சாதாரண ஒரு பிரச்சார கூட்டமா அல்லது மாநாடா அப்படின்ற கேள்வி எழுப்புற அளவிற்கு, அந்த அளவிற்கு மக்கள் கூட்டம். இந்த மக்கள் கூட்டம் நம்மளாம் எப்ப பார்த்திருப்போம் சொன்னீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர்கள் போகும் பொழுது அப்போ அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அதே போல கூட்டம் தான் இன்றைக்கு இபிஎஸ் அவர்களுக்கு வருகிறார்கள். இது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இல்லை. இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா, இது முழுமையாக ஒரே ஒரு மனிதர் இபிஎஸ் அவர்களுக்காக தான் எவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது. அதே போல இன்றைய அரசியல் சூழ்நிலை பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செங்கோட்டையன் ஒரு அந்த கட்சியில இருந்து அவர் தேவையில்லாத பேசினார், அவர் நீக்கப்பட்டார். இந்த நீக்கப்பட்டதுக்கு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னேன், அவரை நீக்கியது உண்மையாகவே இபிஎஸ் அவர்களை நான் வரவேற்கிறேன். காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியை மிரட்டுவதோ ஒரு கட்சியை அவமானப்படுத்துற அளவிற்கு நம்ம செல்லும் பொழுது ஒரு பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில், இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது யாரும் பேச முடியுமா? யாராவது வெளியே ஒரு வார்த்தை பேச முடியுமா? யாரும் பேச முடியாது. அதே போல ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்? அதாவது கட்சிக்கு உட்பட்டு பேச வேண்டும். கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன், உடனடியாக பிரிந்து போனவர்களெல்லாம் உடனடியாக கட்சிக்குள்ள சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் பேரை கூட சொல்ல. அவர் ஓபிஎஸ் கூப்பிடுறாரா, சசிகலாவை கூப்பிடுறாங்களா, டிடிவி தினகரனை கூப்பிடுறாங்களா? அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்குள்ள சேரணும் அப்படின்றாங்க. நான் அதற்கு தான் ஒரு பதிவே சொன்னேன். அதிமுக பிரிந்து போனவர்கள் கூப்பிடணும்னா 10 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. அப்போ திமுக இருக்கக்கூடிய 10 அமைச்சர்கள் நீங்க அப்படியே கூட்டு வந்துட முடியுமா? ஒரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர், சிறப்பான தலைவர், ஒரு அரசியல் அனுபவம் உள்ள தலைவர். அவர் சொல்லும் பொழுது யார் உள்ள சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாலே போதும். இப்ப யார் சொல்ற மக்களுக்கு தெரியும் அவர் யாரை குறிப்பிட்டு பேசுறான்னு சொல்லிட்டு. அவர் டிடிவி தினகரனை பத்தி தான் பேசுறாரு, சசிகலா அவர்களை பத்தி தான் பேசுறாரு, ஓபிஎஸ் அவர்களை பத்தி பேசுறான்னு சொல்லிட்டு தெரியும். மக்களுக்கு விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும் பொழுது இது தேவையில்லாத வாக்குவாதம். நம்ம கட்சிக்குள்ள எதை பேஸ் பண்ணி போனா கட்சி வளர்ச்சிக்காக போக வேண்டும். இப்போ இவங்க எல்லாம் பிரிந்து போயிட்டாங்க. டிடிவி தான் தனியா கட்சி வச்சிருக்காரு, சசிகலான்றவங்க தனியா போயிட்டாங்க. இவங்களெல்லாம் கூட்டு வந்தா தேவையில்லாத உட்கட்சி பூசல் ஏற்படும். இதெல்லாம் தேவையில்லாதது. திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு செங்கோட்டையனை, அங்க பாஜக போயிட்டார், டெல்லிக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு மரியாதைக்குரிய அமித்ஷாவை சந்திக்கிறார், அம்மையார் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கட்சி பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. இப்ப இவர்கள் தான் இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி தான் குழப்பம் ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. கூட்டணியில் இருந்து கொண்டு எதற்கு தேவையில்லாமல் இப்ப பிஜேபி என்ன பண்ணனா, இபிஎஸ் நீங்க எதுவாக இருந்தாலும் இபிஎஸ் கிட்ட பேசிங்க, எங்க கிட்ட வரக்கூடாது, அது உங்களுடைய கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, இதில் நாங்க தலையிட முடியாது சொல்லிட்டு பிஜேபி ஸ்ட்ரிக்டா சொல்லணும். ஆனால் அவர்கள் சொல்கிறார்களா இல்லையா என்றது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா மக்களுக்கு தெரியாது. மக்கள் இடத்துல வெளிப்படையாக பேச வேண்டும். பிஜேபி நாங்கள் இபிஎஸ் உடன் தான் கூட்டணி வச்சிருக்கிறோம், இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர், இபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் அதிமுக அப்படின்ற ஒரு கொள்கையோடு பிஜேபி இருக்க வேண்டும். இப்ப பிஜேபியை போய் சந்திக்கிறாங்க, பிஜேபி தலைவர்களை சந்திக்கிறாங்க. இங்கிருந்து ஓபிஎஸ் போறாரு, டிடிவி தினகரன் போறாங்க, சசிகலா போறாங்க, செங்கோட்டையன் போறாரு, இன்னும் யாராவது புதுசா வந்தாங்க அவங்க போறாங்கன்னா யாரையும் பிஜேபி சேர்க்க கூடாது. அப்படி சேர்க்கும் பொழுது, அப்படி பேசும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா ஒரு சில எவ்வளவு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை, இந்த முறை கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்னா அதற்கு இபிஎஸ் தான் காரணம். ஆனால் இதுவே திருப்பி பிஜேபி பண்ணும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை 2 பேருக்கும் வந்துச்சுன்னா திருப்பி இபிஎஸ் அவர்கள் தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது பிஜேபி தனித்து விடப்படும். இப்ப இவர் செங்கோட்டையனை நம்பியோ, டிடிவி தினகரன் நம்பியோ, சசிகலாவை நம்பியோ, ஓபிஎஸ் நம்பியோ பிஜேபி போச்சுன்னா பிஜேபியோட வளர்ச்சியும் தமிழகத்தில் அடிபட்டு போய்விடும். ஏன்னா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்டலை சின்னம் செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக என்பது, அதை யாராலும் அழிக்க முடியாது. ஆகையால் இந்த அரசியல் பாத்தீங்கன்னா இபிஎஸ் என்ன அரசியல் செய்து வருகிறார்களோ அதுதான் நேர்மையான அரசியல், அதுதான் நியாயமான அரசியல், அதுதான் தர்மத்துக்கு உட்பட்ட அரசியல். இபிஎஸ் அவர்களின் அரசியலை நான் வரவேற்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்க அழகா பதில் சொல்லியிருக்கீங்க. தெளிவா ஒரு யாரு எப்படி அரசியலுக்கு முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்றதையும் மக்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. உங்க நேரத்தை எங்களுக்கு கூட செலவு பண்ணதுக்காக மிக்க நன்றி சார். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ணுபிரியா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.